பொதுவாக வரலாறு என்பது பற்றி நாம் கவனித்தால், வரலாறு என்றால் என்ன அப்படின்னு கவனித்தால், இந்த வரலாறு என்பது பெரும்பாலும் என்னவாக இருக்கிறது என்றால், குறிப்பாக ஜோதிராவ் பூலே, அம்பேத்கர், பெரியார், அண்ணா இவர்களெல்லாம் ஆதரிக்கிற, இவர்களெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற, இவர்கள் பக்கத்திலிருந்து வாதிடுகிற, வாதுரை செய்கிறவர்கள், அவர்களுக்கென்று ஒரு வரலாற்று கண்ணோட்டம் இருக்கிறது. அவர்கள் வரலாறு குறித்து என்ன சொல்கிறார்கள் என்றால், பொதுவாக இந்த பார்ப்பனியம் உருவாக்கி வைத்திருக்கிற கட்டுக்கதைகள், சாதி ஆதிக்க கருத்து படிமங்கள், இப்படித்தான் இந்த வரலாறு உருவாக்கி வைத்திருக்கிறார். வரலாற்றை உருவாக்கியவர்கள் ஆதிக்க கருத்துக்களை, சாதி ஆதிக்க கருத்துக்களை, பார்ப்பனிய கருத்துக்களைத்தான் அவர்கள் ஒரு வரலாற்றை எழுதுகிறவர்கள் இந்த கண்ணோட்டத்தோடு தான் வரலாறுகள் எல்லாம் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு அடித்தட்டு மக்கள் கண்ணோட்டத்தில், அடித்தள சாதி மக்கள் கண்ணோட்டத்தில் இதையெல்லாம் கட்டுடைத்து ஒரு பார்ப்பனிய நீக்கம் செய்ய வேண்டும். அப்படி செய்து, அப்படி ஒரு பார்ப்பனிய நீக்கம் செய்து சாதி ஆதிக்க தன்மையிலான போக்குகளை, படிமங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி முதலில் இந்த செயல்பாட்டுக்கெல்லாம் குரல் கொடுத்ததோடு அந்த கண்ணோட்டத்தில் பல நூல்களை, கவிதைகளை, கட்டுரைகளை எல்லாம் எழுதியவர்கள் என்பவர்கள் யாரென்றால், அவர்களெல்லாம் அடிப்படையிலே நம்ம மகாத்மா ஜோதிபா பூலே போன்றவர்கள், சாவித்திரிபாய் பூலே போன்றவர்கள் தான் இந்த கண்ணோட்டத்தில் வரலாற்றை பார்க்கக்கூடியவர்கள். அப்ப இன்றைக்கு வரலாற்றை இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறவர்கள் இவர்கள்தான். இந்த கண்ணோட்டம் தான் மிக முக்கியமான ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் நமக்கு தமிழிலே மகாத்மா ஜோதிபா பூலே நமக்கு அறிமுகமாகிறார். ஜோதிபா பூலேவே தாமதமாக நமக்கு தமிழ் சமூகத்துக்கு அறிமுகமாகிறார் என்றால், அவருடைய துணைவியார் சாவித்திரிபாய் பூலே பற்றி நாம் என்ன சொல்லுவது? அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று நூல்கள், அவர் போராடிய செய்திகள், அவருடைய கவிதைகள், அவர் ஜோதிராவ் பூலேவுக்கு எழுதிய கடிதங்கள், இதெல்லாம் நமக்கு மிக மிக தாமதமாக தான் கிடைத்திருக்கிறது. இப்படி சாவித்திரிபாய் பூலேவை பற்றி, அவர் பற்றி நூல்கள் இல்லை, குறிப்புகள் இல்லை என்கிற ஒரு குறையை போக்குவதற்கு இந்த பரிசல் என்கிற இந்த வெளியீட்டகம் வெளியிட்டிருக்கிற 2021 அக்டோபர் 2021 அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தமிழிலே கோவிந்தசாமி என்கிற ஒரு தோழர் இதை மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த நூலானது பிரஜ் ரஞ்சன்மணி, பமீலா சார்த்தர் என்கிறவர்கள் இதன் தொகுப்பாசிரியர்களாக இருந்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தின் வழியாகத்தான் தமிழ் சமூகத்திலே, தமிழ்நாட்டிலே நாம் சாவித்திரிபாய் பூலேவை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு புத்தகமாக இருக்கிறது. இந்த புத்தகத்தை படித்துதான் இன்றைக்கு நான் இந்த இணையவழியிலே நான் இந்த சொற்பொழிவை தருகிறேன். ஆனால் இந்த புத்தகம் வெறும் ஒரு வாழ்க்கை வரலாற்று குறிப்பாக மட்டும் இந்த நூல் இல்லை. பொதுவாக வாழ்க்கை வரலாறு குறித்து எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது. பிறந்தார், வளர்ந்தார், இறந்தார், தொடக்க கல்வி இங்கே படித்தார், பிறகு கல்லூரி படித்தார், திருமணம் செய்தார்,
குழந்தைகளை பெற்றுக்கொண்டார் என்கிறபடியான ஒரு வாழ்க்கை வரலாற்று தன்மையிலான ஒரு நூலை படிப்பதில் எனக்கு பெரிய ஆர்வம் இருப்பதில்லை. பொதுவாகவே ஒரு வாழ்க்கை வரலாற்றை அறிவதிலே இருக்கிற சில சங்கடங்கள், சில சிக்கல்களை நான் அறிந்தவன். பொதுவாகவே ஒரு தனிமனித வாழ்க்கையிலும் கூட நான் சொந்த வாழ்க்கை குறித்தெல்லாம் நான் பெருசாக யாரிடமும் விசாரிப்பதில்லை, நான் அதை பற்றி கேட்பதில்லை. அப்படி ஒரு மனநிலை கொண்டவன் நான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடந்து அவன் தருகிற சிந்தனைகள், அவன் ஆற்றிய பணிகள், இது குறித்து தான் அதிகமாக பேச வேண்டும் என்று கருதுகிறவன் நான். அந்த அடிப்படையிலே இந்த சாவித்ரிபாய் பூலேவை பற்றிய நூலாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. தமிழிலே வெளிவந்த ஒரு முதல் நூலாகவும் இந்த நூல் அமைந்திருக்கிறது. சாவித்ரிபாய் பூலேவினுடைய வாழ்வும் போராட்டமும் என்கிற நூல் தான் தமிழிலே இருக்கிற ஒரு முக்கியமான முதல் நூல் என்று சொல்லப்படுகிறது. நான் இந்த நூலின் ஊடாகத்தான் சில கருத்துக்களை உங்கள் முன்னாலே நான் வைக்கப் போகிறேன். இப்படி இந்த சாவித்ரிபாய் பூலே தன்னுடைய கணவர் ஜோதிராவ் பூலே அவருடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருந்து வந்த ஒரு துணைவியாராக, ஒரு துணையாக இவர் இருந்தார். கணவரினுடைய லட்சியங்களை முழுமையாகவும் உணர்வு பூர்வமாகவும் அவர் அறிந்து அதை புரிந்து வைத்து சாவித்ரிபாய் பூலே தன்னுடைய பணியை ஆற்றினார் என்பது மிக முக்கியமானது. ஆனால் இந்த நூலிலே ஒரு விமர்சனமும் இருக்கிறது. சாவித்ரிபாய் பூலே ஜோதிராவ் பூலேவின் நிழலில் அவருக்கு ஒரு துணையாக இருந்தார் என்பதாக மட்டும் பொருள் கொள்வது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது என்று இந்த நூலிலேயே எஸ். பாலச்சந்திரன் என்கிற ஒரு தோழர் ஒரு குறிப்பை அதிலே முன்வைக்கிறார். ஏனென்றால் ஒரு பெண் விடுதலை, ஒரு பெண்ணிய விடுதலை என்று நாம் பார்க்கிற போது நாம் ஒவ்வொருவருடைய தனித்துவத்தையும் தனித்துவம் கொண்ட ஆளுமையையும் நாம் சொல்ல வேண்டுமே தவிர, ஒருவருக்கு துணையாக இருந்தார், கணவர் நிழலிலே மனைவி இளப்பாறினார், கணவருக்காகவே செயல்பட்டார் என்பது போன்ற ஒரு தன்மையிலே ஒரு செய்தி சொல்லப்படுமானால் அதை நாம் மறுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே இந்த நூலிலே பாலச்சந்திரன் குறிப்பிடுகிறார். இது இப்படி ஒரு அடிப்படையான செய்தியும் இதிலே இருக்கிறது. ஜோதிராவ் பூலேவினுடைய வாழ்க்கை வரலாறு என்பது முதலில் தமிழில் வெளிவந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சாவித்ரிபாய் பூலேவினுடைய வாழ்க்கை வரலாறு வந்தது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே ஜோதிராவ் பூலேவை பற்றி யார் எழுதினார் என்றால் தனஞ்சய் கீர் என்கிற ஒருவர் அதை எழுதினார். அது தமிழிலே கோவிந்தசாமி அவர்களால் அது மொழிபெயர்க்கப்பட்டு வெளியே வந்தது. இப்பொழுது சாவித்ரிபாய் பூலே அவருடைய நூல், அதையும் கோவிந்தசாமி தான் மொழிபெயர்த்திருக்கிறார். ஜான்சி ராணி, ராணி சென்னம்மா, பண்டிதர் ரமாபாய், இப்படி நாம் சொல்லுகிற ஒரு பெண் வரிசையிலே ஒரு போற்றத்தக்கவராக சாவித்ரிபாய் பூலே அவர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையைத்தான் அறிந்து கொள்கிற வகையிலே ஆங்கில மொழியிலே கூட கிடைக்காத இந்த குறிப்புகளை எல்லாம் மதிப்பிற்குரிய ரஞ்சன்மணி, பிரஜ் ரஞ்சன்மணி, பமிலா சார்த்தர் ஆகியோர்கள் தொகுப்பாசிரியராக இருந்து இந்த நூலை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். A Forgotten Liberator, The Life and Struggle of சாவித்ரிபாய் பூலே என்கிற இந்த நூலைத்தான் தமிழிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வரையிலே தமிழிலே ஒரு நூல் கூட சாவித்ரிபாய் பூலேயை பற்றி கிடையாது என்கிற குறிப்பு என்பது
மிக முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கிறது. இப்படி ஒரு சிறு நூலாக, ஒரு குறுநூலாக வந்த இந்த புத்தகம்தான் மிக அடிப்படையான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலிருந்து தான் நாம் பலவற்றை நாம் இங்கே